அன்பு நேயர்களுக்கு இரவு வணக்கங்கள். லேட் நைட் வீடியோ இது. ஏன்னா நொடிக்கு நொடி அரசியல்ல பரபரப்பு நடந்துக்கிட்டே இருக்கு. புதுசு புதுசா ஏதாவது விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு. டிஎம்கே உடைய லிஸ்ட் வெளியிட போறாங்க கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லவும் ஒரு 8 மணி வரை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 8, 8:30 வரை. இல்ல அவங்க லேட் பண்ணலாங்க. நாங்க அப்படிலாம் இல்ல அப்படின்னு 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலையும் வெளியிட்டிருக்காரு எடப்பாடி. 127 பேர். என்ன கணக்குகள் போட்டிருக்காரு, சீக்ரெட் ஸ்கெட்ச் என்ன, அதே நேரத்தில் அமித்ஷா கொடுத்துருக்கிற அலர்ட் அப்படிங்கிறாங்க. சில ரூட் மேப்லாம் போட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ங்க. நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். பழைய பாணி ஆனால் புது ரூட். எடப்பாடியின் கேண்டிடேட் லிஸ்ட் 2 டீகோடு. அதிமுகவுடைய 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமிங்க. 1 to 7 இந்த மார்ச் 27 2/7 வெள்ளிக்கிழமை பாருங்க எப்படி ஒற்றுமையாக வருது. வெளியிட்டிருக்காரு. சரி, யார் இவர்கள் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 17 பேர் பெண்கள். பெண்களுடைய வாக்குகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதா இருக்குது. போன தேர்தல்களை விட இந்த முறை இன்னும் அரசியல் விழிப்புணர்வும் ஏற்படுத்திருக்கு. பெண்கள் வாக்குகளை குறிவைத்து புதுசாக தாவேக்காலாம் களத்தில் தீவிரமாக வராங்க. ஸோ எல்லாவற்றையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பெண்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு எடப்பாடிங்க. அடுத்த கட்டமாக ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் பாளையங்கோட்டை தொகுதியில் களமிறக்கியிருக்காரு திரு சுல்தான் சம்சுதீன்க. அடுத்து 46 எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதாவது நாங்கள் உங்களை நம்புகிறோம், உங்களால் தான் நம்ம கரை சேர முடியும் அப்படின்னு அந்த பழைய பிளேயர்ஸை நம்பி களத்தில் இறக்கி விட்டுருக்காரு. அதே நேரத்தில் மிக்சடாக யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கும் இந்த முறை வாய்ப்பு கொடுத்துருக்காரு. புதிய ஆட்கள். அதிமுக அப்படின்னாலே நம்ம அது வரைக்கும் அப்படி ஒருத்தர் கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டோம். ஆனால் அவங்கள வேட்பாளர் ஆக்கியிருப்பாங்க. யார்? ஜெயலலிதா அம்மா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த வரலாற்று காலத்திலிருந்து ஒரு கிளை செயலாளரை கூட பெரிய அளவில் கொண்டு வருவாங்க. அப்படி வந்தவர் தானே முதலமைச்சராகவே ஆனார் திரு எடப்பாடி. சரி, அந்த மாதிரி தான் இவரும் அதே அம்மா பாணி தான் கடைபிடிச்சிருக்காரு எங்களுடைய எடப்பாடியார் அப்படிங்கிறாங்க. இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் இப்போ தெற்கு தொகுதி பார்த்தோம்னா திரு ஜே வினோத், அதுக்கப்புறம் வீரபாண்டியில் திரு ஸ்ரீ பாலாஜி சுகுமார், இப்படி நிறைய பேரை கேண்டிடேட் ஆக்கியிருக்காரு. அதே நேரத்தில் சில விமர்சனங்களும் இதில் வருது. சேலம் மாவட்டம் வலுவான இடம். அப்படிப்பட்ட இடத்துல பெருசாக அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களை அதாவது மாற்றி மாற்றி இறக்கி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக சொன்னால் அதே தான் சேலம் தெற்கு திரு ஜே வினோத் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வேம்படி தாளம் பகுதியை சார்ந்தவர், வெளியூர்காரரு. அவரை கூட்டு வந்து சேலம் தெற்கு மெயின் சிட்டிக்குள்ளார கொண்டு வந்து இறக்கியிருக்காரு. அப்புறம் வீரபாண்டி வேட்பாளர் பார்த்தோம்னா முன்னாள் எம்எல்ஏவுடைய வாரிசு மனோன்மணி அவர்கள். பெருசாக லைம்லைட்லேயும் வரல அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சங்ககிரி வேட்பாளர் திரு சே வெற்றிவேல், அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சேலம் கருப்பூர்காரரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இது ஓமலூர். அவரை இந்த இன்னொரு தொகுதிக்கு மாற்றியிருக்காங்க. நிறைய அப்படி வெளியூர் ஆட்களை வெவ்வேறு தொகுதிக்கு களமிறக்கியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? அது லோக்கலில் இருக்கவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்தா சூப்பராக இருக்குமே, திமுகவை படுதோல்வி அடைய செய்யலாமே அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய சில மாங்கனி ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் முணுமுணுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் முக்கியமானவர் முன்னாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடாசலம். அவர் மேற்கில் ஏற்கனவே ஜெயிச்சிருக்காரு. போன முறை வடக்கில் அவரை கோர்த்து விட்டு மினிஸ்டர்கிட்ட திரு ராஜேந்திரன்கிட்ட தோல்வி அடைஞ்சார் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில். இந்த முறை அவரை மேட்டூருக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. மேற்குலேருந்து மேட்டூருக்கு. மேட்டூர் பாமக சப்போர்ட் இருக்குது. அந்த கோட்டையில் மேட்டூரை கைப்பற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் டிஎம்கேவும் போன முறை டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. முக்கியமாக பார்த்தோம்னா இப்போ மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவங்களுடைய டீமும் தோற்கடிக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க அதிமுகவை, குறிப்பாக திரு அன்புமணியுடைய பாமகவை. ஸோ இதெல்லாம் நெகட்டிவ் ஆகிடுமோ அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரெட்டலை சின்னம் தாங்க முகம். அப்புறம் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி, அங்கே நிற்கிறது எங்களுடைய எடப்பாடியார் தாங்க. அதனால் ஈஸியாக
நாங்கள் வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறை பார்த்தோம்னா சேலம் மாவட்டத்தில் 2 தொகுதியை பாமகவுக்கும் கொடுத்துட்டாங்க. சேலம் வடக்கு, மேற்கு. நாங்கள் வலுவாக இருக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வீக்கான வடக்கு தொகுதியை அதிமுக அந்த பக்கம் பாமகவுக்கும் தள்ளி விட்டுருச்சு. இதெல்லாம் ராஜதந்திரம் எங்கள் எடப்பாடியோட அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள் வர்ணிக்கிறாங்க. அப்புறம் ஐஜேகேலேருந்து விலகி அதிமுகவில் இணைஞ்ச லீமா ரோஸ் அவர்கள், அவங்களுக்கு திருச்சி லால்குடி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் போடி முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தொகுதி பார்த்தோம்னா திரு வி.டி. நாராயணசாமி கொடுத்துருக்காரு. அப்புறம் ஒரத்தநாடு எடுத்துக்கிட்டோம்னா முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கம் அவர் இங்கே வந்துட்டார் திமுகவுக்கு. அதனால் அங்கே திரு எம் சேகர் முக்கியமான கேண்டிடேட் தான், அவரை நிறுத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கோபியில் திரு செங்கோட்டையன் மாஜி மினிஸ்டர் தாவேக்கா போயிட்டதால் அந்த இடத்துல கொஞ்சம் துடிப்பான திரு விபி பிரபு அவர்களை நிறுத்தியிருக்காரு எடப்பாடி. இதுவே புரிஞ்சிக்கலாம். இதுலேயே நீங்கள் மிக்சடாக அனுபவம் அதுக்கப்புறம் யங்ஸ்டரு இறங்கி அடிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள். ஆனாலும் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் 2 ரிலீஸ்டு 127 எடப்பாடிக்கு அமித்ஷா கொடுத்திருக்கும் அலர்ட். ஒரு அனுபவம் வாய்ந்தவர், ஒரு இளம் துடிப்பானவர், இப்படி மிக்சடாக இந்த கேண்டிடேட் லிஸ்ட்டை வந்து உருவாக்கியிருக்காரு எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள். பக்கா அப்படின்னு பெருமையாக சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ளார கூட்டணிக்குள்ளார கலவரம் இல்லாமலாம் இல்லைங்க. இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா ஏற்கனவே பாஜகவுக்கு 27 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தமாகவுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதி அதில் 5லுமே பார்த்தோம்னா தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்க. அப்புறம் ஏனைய இன்னொரு கூட்டணி கட்சி இப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 34 தொகுதிகள் வர தாமரை சின்னம் தமிழ்நாட்டில் போட்டியிடுது. 33, 34 இது நமக்கு பின்னடைவாகத்தானே இருக்கும், அவங்களுக்கு வேணால் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு குமுறுறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். அதே நேரத்தில் எடப்பாடி அவர்களுடைய டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய தொகுதிகளை தான் பெரும்பாலும் கூட்டணிக்கு தள்ளி விட்டுருக்காரு. நம்ம ஸ்ட்ராங் ஜோனில் நம்ம ரெட்டலை சின்னம் தான் போட்டியிடுது, அது வந்து தப்பாது அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்படுது. இருந்தாலும் நம்மளுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டால் தானே அது கூட்டணி தலைமையெல்லாம் நிறுவனமாகும். தாமரையில் போட்டிடுறாங்களே திரு ஜி.கே. வாசன் அவர்களுடைய டீம் அப்படின்னு குமுறுறாங்க. அங்கே தமாக தமிழ் மாநில காங்கிரஸ்குள்ளாரையும் இந்த கலவரம் உண்டாயிருக்கு. சிலர் வெளியேறி இருக்காங்க. இது எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு ஓப்பனாகவே போட்டு உடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்லையும் பல பிரச்சனைகள். இப்போ ராமநாதபுரத்தை பாஜகவுக்கு கொடுத்துட்டாங்க. ஆன்மீக ரீதியாக ராமேஸ்வரம் அங்கே காசி கனெக்ட் பண்ணணும் அயோத்தி அப்படின்னு பிரதமர் திரு நரேந்திர மோடி யோசிக்கிறாரு பாஜக. இருந்தாலும் அங்கே ராமநாதபுரத்தை கொடுத்துட்டாங்கன்னு அதிமுக குமுறுறாங்க. சவுத்துலேயும் அதே போல தான். நாகர்கோயிலில் அதாவது கன்னியாகுமரியில் 5 தொகுதிகளை கூட்டணி கொடுத்துட்டாங்க. பாஜகவுக்கு 4, ஒன்றே தான் திரு தளவாய் சுந்தரம் மட்டும்தான் அதிமுகவில் போட்டிடுறாரு. அவர் தான் உள்ளடி வேலை பண்ணிட்டாருன்னு அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினர் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாங்க. பழனி எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் அதிமுக அந்த தொகுதியை எடுத்துக்கிச்சு அப்படின்னு தாமரை பாஜகவினர்லாம் கொதிக்கிறாங்க. தேங்காய்லாம் உடைச்சி எதிர்குரல்களை பரப்புரை பண்ணுறாங்க, அதாவது போராட்டம் பண்ணுறாங்க. அது திரு ஐ.பி. செந்தில்குமார் அமைச்சர் திரு திண்டுக்கல் பெரியசாமி அவர்களுடைய மகன் தொடர்ந்து அங்கே வெற்றி அடைஞ்சிட்டு வர்றாரு. ஃபஸ்ட்ல இருந்தே பழனியை பக்காவாக ஸ்கெட்சு போட்டு பாஜக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, இப்படி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அப்செட்டு அவரை டார்கெட் பண்ணி இப்படி பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. இதற்கிடையில் பெரிய அளவில் வைட்டமின் பாவை வெளியிலேயே எடுக்கிறது இல்லையே அப்படின்லாம் டெல்லி வர தகவல்கள் போயிருக்கு. இந்த முறை நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தால் முடியாது, இறங்கி அட்டாக் பண்ணி ஆடணும். இன்னமும் டிஎம்கேக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. அதை உடைக்கணும்னா ஒருங்கிணைந்து பரப்புரை செய்யணும். எல்லா கூட்டணி தலைவர்களும் இறங்கி ஒரே மேடையில் காட்சி தந்து பட்டி தொட்டி எங்கும் திமுகவை அட்டாக் பண்ணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். இப்போ திமுக கூட்டணிக்குள்ளேயே சில பல பஞ்சாயத்துகள் வெடிச்சிட்டு இருக்கு. அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். அடுத்து தாராளமாக அந்த இனிப்பு பலகார வகைகளை விநியோகம் செஞ்சால் மட்டும்தான் வெற்றி கிட்டும். நமக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட் அப்படி இருக்குது அப்படின்னு அங்கே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்காக இங்கே செயல்படுகின்ற ஏஜென்சிஸ் ரிப்போர்ட் அனுப்ப அவர் அங்கேருந்து இங்கே எடப்பாடிக்கு அலர்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு தொகுதிக்கு 10 இனிப்பு பலகார வகைகள் வைட்டமின் டேப்லெட்ஸு பெரிய 10 புரிஞ்சுக்கோங்க, அதை தலைமை கொடுக்கும். மீதி 10 வேட்பாளரே பார்த்துக்கணும். மொத்தம் ஒரு தொகுதிக்கு 20 பெரிய வைட்டமின் மாத்திரைகள், அதாவது இனிப்பு பலகார வகைகள் அப்படின்னு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த முறை பேக்கேஜை குறைச்சிக்கிட்டதுக்கு காரணமே 27ஓட பாஜக நின்னதுக்கு காரணமே
பாஜகவுக்கு அதிக தொகுதிகள் இருந்தால் திமுக அங்கே போட்டிட்டு ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னு நாங்களும் விட்டு கொடுத்தோம். அதை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு ஆட்சி மாற்றத்துக்காக இறங்கி வேலை பார்க்கணும். நீங்கள் தான் சிஎம் வேட்பாளர், அதில் மாற்று கருத்து இல்லை அப்படின்னு டெல்லியிலேருந்து மெசேஜ் வர, அதுக்கப்புறம் தான் உற்சாகத்தோட கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டெல்லாம் வெளியிட்டுட்டு மயிலாப்பூர், இப்போ ஆலந்தூர் அப்படின்னு இறங்கி அனல் பறக்க பரப்புரை செஞ்சிட்டு இருக்காரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவருடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தம்பி சந்தீப் அவர் லீவ் போட்டார், நைட் டைமு, அதனாலையும் கூப்பிடல. இங்கே பார்த்தோம்னா ஸ்டுடியோவும் இன்னும் பெருசாக ரெடி ஆகலை. இங்கே சீக்கிரத்தில் ஆகிடும்னு நம்பிக்கையோடு இருக்கேன் உங்களை மாதிரியே நானும். அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும், லைட்டு அவைலபிள் லைட் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் செய்திகள் உடனுக்குடன் கொடுக்க நான் தயாராகவே இருக்கேன். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம உங்கள் சொக சேர்த்த இளங்கோவன் சேனலை. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.